நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்களும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் காதலித்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட விஷயம் ஆரம்பத்திலேயே திரையுலகில் யாருக்குமே தெரியாது. பத்திரிகையாளர்களுக்கும் அது ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. ஆனால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடலின் மூலமாகவே சாவித்ரி அம்மாவின் நெற்றியில் இருக்கும் பொட்டின் ரகசியத்தை யாருக்குமே தெரியாமல் நுணுக்கமாக வெளிப்படுத்திய அந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சாவித்ரி அம்மா ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்ட புதுசில் அதை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த சாவித்ரி அம்மா தன்னோட நெற்றியில் பெரிய குங்குமம் பொட்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்த கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அதையும் பார்த்துக்கிட்டு கண்ணதாசன் என்ன நினச்சிக்கிட்டார்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஜெமினியைத்தான் சாவித்ரி திருமணம் செய்திருக்கிறார் என்பதை தன் கூர்மையான அறிவால் கணித்து கொண்டார். அடுத்த சில நாட்களில் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிக்கும் ஒரு புதிய படத்திற்கு பாட்டு எழுத வந்தார் கவிஞர். அப்போது சாவித்ரியின் அந்த பெரிய குங்கும பொட்டையும் ஜெமினியின் காதலையும் மனதில் வச்சு, காலங்கள் தோறும் மாறி வரும் காதலின் லீலைகள் கோடி வரும் என்று தொடங்கி, நெற்றியில் குங்குமம் சூடிய மங்கை யாருக்காக காத்திருக்கிறாள் என்ற அர்த்தத்தில் வரிகளை அமைக்கிறார். இந்த பாடல் ரிலீஸ் ஆன போது சாவித்ரி அம்மா கவிஞரை தனியாக அழைச்சி, எங்கள் ரகசியத்தை இப்படி பாட்டில் போட்டு உடைச்சிட்டிங்களே கவிஞரே என்று வெக்கத்துடன் கூறினாங்களாமா. திரையுலகின் மாபெரும் ரகசியத்தை தன்னோட கவிதையால் வரிகளால் நயம்பட வெளிப்படுத்திய கவிஞரின் குறும்புத்தனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.